Hi students, welcome to the live. So, ஆடியோலாம் ப்ராப்பராக கேட்குதா நான் பேசுகிறது? ஓகே. ஸோ நம்ம வந்து போன லைவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா we have completed part 1. ஓகே. ஸோ நம்மளோட atoms சாப்டரில் part 1, that is Rutherford alpha particle scattering experiment. From that we got what? Atoms, Rutherford atom model we got. இப்போ இந்த வீடியோவில் நம்ம லைவில் என்ன பார்க்க போகிறோம்னா we are going to discuss about part 2. ஓகே. அதாவது ஆட்டம்ஸ் சாப்டரோட பார்ட் 2. இதில் தான் முக்கியமான போர்ஸ் மாடல் வரப்போகுது. ஸோ அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ இப்போ நீங்கள் லைவுக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் போடுங்க நம்ம லைவுக்கு. ஓகே, தட் இஸ் அ மோட்டிவேஷன் இயர், ஓகே, ஃபார் மீ. சரி, ஓகேப்பா. அதே மாதிரி நீங்கள் டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட லைவ் கமெண்ட்ஸில் யூ கேன் போஸ்ட் யூர் டவுட்ஸ். அதே மாதிரி நம்ம டெலகிராம் குரூப்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் யூ கேன் ஜாயின். இந்த லைவோட நோட்ஸ்லாம் நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். ஓகே. ஸோ ஆல்ரெடி டியூவல் நேச்சர் நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, லைவில் எடுத்துருந்தாலும் அதோட நோட்ஸும் நம்ம யூடியூப் அந்த நம்ம டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அதே மாதிரி இதோட நோட்ஸுமே நான் அதில் போடுவேன். ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரைட்ப்பா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம லைவை ஷேர் பண்ணி விடுங்க. ரைட். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், சரிப்பா. கவனிங், ஆடியோலாம் ஓகேவா? ஆடியோ ப்ராப்ளம் இல்லைல்ல? If you are facing any issues you can let me know. சரிப்பா. இப்போ கவனிங்க, ரூதர்ஃபோர்ட் மாடல். ஓகே, ரூதர்ஃபோர்ட் மாடலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தேர் வாஸ் சம் ட்ராபேக்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ப்ளம் புட்டிங் மாடல் பார்த்தோமா. ப்ளம் புட்டிங் மாடல் வந்து ஃபெயிலியர் ஆச்சு பை ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு. இட் வாஸ் டிஸ்ப்ரூவ்ட், கரெக்டாக? அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் மாடலில் தேர் வாஸ் 2 ட்ராபேக்ஸ் வாஸ் தேர். ஸோ அது என்னென்ன ட்ராபேக்ஸ் பார்த்தோம் நம்ம. ரூதர்ஃபோர்ட் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், தட் ஆட்டம்ஸில் நியூக்ளியஸ் அட் த சென்டர், எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் சொன்னார். பட் அது சொன்னது மட்டும் இல்லாமல் அதில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, தேர் இஸ் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா தட் இஸ் லிமிடேஷன்ஸ், தட் இஸ் ட்ராபேக் என்னென்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம். ஸோ எலக்ட்ரான் அப்படி சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வரும்போது நம்மளுக்கு வந்து ஆக்சிலேட்டட் சார்ஜஸ் வில் ரேடியேட் எனர்ஜின்றதுபடி ரேடியஸ் கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், எனர்ஜியும் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன்னா எனர்ஜியை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு பாயிண்டில் அது போய் என்ன ஆகிடணும், நியூக்ளியஸோட கொலைட் ஆகிடணும் அப்படின்றது தான் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்டா? ஸோ அதை வந்து சரி, இது வந்து பை நேச்சர் நம்மளோட ஜென்ரல் கிளாசிக்கல், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு ஆக்சிலேட்டட் சார்ஜஸ் வில் ரேடியேட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். பை திஸ் எலக்ட்ரான் ரிவால்விங் வந்து என்ன பண்ணும், கண்டினியூஸாக எனர்ஜி ரேடியேட் பண்ணும் ஆஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஃபைனலி அது வந்து ரேடியேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டு வந்து போய் நியூக்ளியஸோட கொலைட் ஆகிடணும். ஸோ ரூதர்ஃபோர்ட் மாடலில் என்ன கொஸ்டின் எழுப்புனாங்க அப்படின்னா, ஃபைனலி த ஆட்டம்ஸ் நீட் டு பி அன்ஸ்டேபிள், கரெக்டாக? ஏன்னா எலக்ட்ரான்ஸ்லாம் நேராக நியூக்ளியஸில் போய் மோதி இட் இஸ் கெட்டிங் வாட், அன்ஸ்டேபிள். பட் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஸோ அதனால் ஸ்டெபிலிட்டியை கொஸ்டின் பண்ணாங்க ரூதர்ஃபோர்ட் மாடலில். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்பெக்ட்ரமை பற்றி சொல்லியிருந்தேன். அதாவது ஆட்டம்ஸில் வந்து வி ஆர் ஏபிள் டு அப்சர்வ் லைன் ஸ்பெக்ட்ரம், கரெக்டாக? பொதுவாக பை நேச்சர் இன் ரியாலிட்டி ஆட்டம்ஸ்லேருந்து நம்ம எப்போவுமே லைன் ஸ்பெக்ட்ரமாக தான் பார்த்துருக்கோம், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடையாது. லைன் ஸ்பெக்ட்ரம் தான் பார்த்துருக்கோம், பட் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிடையாது. பட் நல்லா கவனிங்க, பட் இங்கே எலக்ட்ரான் வந்து தன்னோட எனர்ஜியை லூஸ் பண்ணிக்கிட்டே போகுதில்ல. ரூதர்ஃபோர்ட் மாடலில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா, ரூதர்ஃபோர்ட் மாடலில் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வரும்ன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் ஃபைனலாக என்ன வந்துச்சு, ப்ராக்டிக்கலாக லைன் ஸ்பெக்ட்ரம் வந்துச்சு. So continuous spectrum was expected in Rutherford, but we got line spectrum. So already நான் உங்களுக்கு line spectrum, continuous spectrumலாம் சொல்லியிருந்தேன். line spectrumனா என்னது? What is first spectrum? Collection of wavelengths. So different waves ஓட collection தான் you call it as spectrum. So line spectrumன்றது some random values. இப்போ 700 Armstrong, 2 Armstrong, okay, 720 Armstrong, அது மாதிரி collection. அதாவது கண்டினியூஸாக இல்லாமல் டிஸ்கிரிட்னு சொல்லுவான்ல. Okay, you are choosing some number, but continuous spectrum na enna, it is also a collection of wavelength but in a given range. For example 400 nanometer to 700 nanometer என்றது நம்மளோட VGR, visible light ஓட wavelength. அதை நம்ம continuous spectrum சொல்லுவோம். ஏன்னா 400ல இருந்து 700 வரைக்கும் எல்லா வேல்யூஸும் எடுக்கிறோம். 401 அதுலேயும் 400 ரொம்ப ரொம்ப continuous values, புரியுதா? எல்லா வேல்யூஸுமே எடுத்துக்கிறோம். ஸோ யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட். ஸோ என்னென்னா பாயிண்ட்டு, ரூதர்ஃபோர்டில் வந்து கண்டினியூஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க.
ஏன்னா எலக்ட்ரான் வந்து அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் தன்னோட எனர்ஜியை லூஸ் பண்ணும்போது கண்டினியூஸாக எனர்ஜியை லூஸ் பண்ணுது. நல்லா கவனிங்க, ரூதர்ஃபோர்ட் மாடல் படி எனர்ஜி கண்டினியூஸாக லூஸ் பண்ணுறனால கண்டினியூஸாக எனர்ஜி எமிட் ஆகிருக்கணும். தட் இஸ் கண்டினியூஸ் எனர்ஜி மீன்ஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் எதிர்பார்த்தாங்க. கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் வாஸ் எக்ஸ்பெக்டட். பட் ஃபைனலாக என்ன கிடச்சிது? ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த். அதாவது இப்போ 400 ஆம்ஸ்ட்ராங், 701 ஸ்பெசிஃபிக் வேவ் லென்த், தட் இஸ் லைன் ஸ்பெக்ட்ரம் வாஸ் அப்சர்வ்ட். ஸோ இது ரெண்டு தான் ட்ராபேக்ஸு. அதை பற்றி இது எப்படி வந்து போர் வந்து ரெக்டிஃபை பண்ணுறாரு, போர் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை தராரு ஸ்டெபிலிட்டிக்கும் அதர் ஃபேக்டர்ஸ்க்கு. ஸோ அதை பற்றி வி வில் சி. ஓகே ஓகேப்பா, குட். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம லைவ் பற்றி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குரூப், உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, குரூப்லாம் வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ லெட்ஸ் கோ இன் டு த போர்ஸ் மாடல். சரி, போர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். போர்ஸ் ஆட்டம் மாடல். போர்ஸ் ஆட்டம் மாடல். இப்போ ரூதர்ஃபோர்டில் ரெண்டு ட்ராபேக்கு பார்த்துருந்தோம். இப்போ போர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, he proposed atom model. He proposed atom model for hydrogen and hydrogen-like atoms. Hydrogen and hydrogen-like atoms. What is the difference? Hydrogen and hydrogen-like atoms. Yes, what is the difference? Any idea? Yes, come on. இப்போ ஹைட்ரோஜனில் அவர் என்ன பண்ணார்னா, போர் வந்து எல்லா ஆட்டமுக்கும் கொடுக்கல, அவரோட மாடலில் வந்து எல்லா ஆட்டமுக்கும் கொடுக்கல. அவர் வந்து ஹைட்ரோஜன் ஆட்டம் எடுத்துக்கிட்டாரு. அண்ட் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம் அப்படின்னா என்னென்னா, சரி, ஹைட்ரோஜனில் எத்தனை புரோட்டான் இருக்கும், இதை வந்து நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். நிறைய இடத்துல இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்ரோஜனோட ஸ்ட்ரக்சர் என்னது உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெப்ரசன்டேஷன் என்னது? 1H1. ஓகே, ஹைட்ரோஜனோட ரெப்ரசன்டேஷன் இஸ் 1H1, கரெக்டாக? இப்போ ஹைட்ரோஜனில் வந்து நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் இருக்கும்? ஒரு புரோட்டான் இருக்கும். அதாவது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஐடியாக்காக நான் சொல்கிறேன். ஹைட்ரோஜனில் நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு எலக்ட்ரான் அவுட் சைடில் இருக்குதுன்னு தெரியும், கரெக்டாக? தெர் இஸ் 1 எலக்ட்ரான் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸில் வெறும் ஒரு புரோட்டான் இருக்கும். இப்போ இது வந்து ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ ஐடியா என்னென்னா, ஹைட்ரோஜன் ஆட்டமில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 1 எலக்ட்ரான் இன் ஹைட்ரோஜன் ஆட்டம். ஸோ அது மாதிரியான ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணார்? யூ ஹவ் கிவன் த எக்ஸ்ப்ளனேஷன். 1 எலக்ட்ரான் இன் ஹைட்ரோஜன் ஆட்டம், கரெக்டாக இல்லையா? இதுமாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் போர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. ஸோ 1 எலக்ட்ரான் இன் ஹைட்ரோஜன் ஆட்டம். ஓகே, இப்போ கவனிங்க. யூனோ 1D2ன்றது என்னன்னு தெரியுமா? யூ ஹேவ் எனி ஐடியா வாட் இஸ் 1D2? டியூட்டீரியம் கேள்விப்பட்டிருக்கீங்களே, ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரோஜன். டியூட்டீரியம். ஓகே, ஸோ டியூட்டீரியமில் வந்து எத்தனை, இதுவும் வந்து ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம் தான். 1 புரோட்டான் 1 நியூட்ரான். ரிவால்விங்கில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஒரு எலக்ட்ரான் வில் பி தேர். இதுவும் வந்து இது சி திஸ் இஸ் ஹைட்ரோஜன் 1H1. 1H2ன்றது டியூட்டீரியம். ஸோ விச் இஸ் ஆல்சோ a 1 எலக்ட்ரான். திஸ் இஸ் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அதில் ஒரு எலக்ட்ரான் தான் அவுட்டர் மோஸ்ட் இதில் இருக்குது. இப்போ யூ டேக் ட்ரிட்டியம். ஸோ 1T3, ரைட்? ஸோ இதில் எத்தனை இருக்கும்? ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்கும். அவுட்டர் மோஸ்டில் எனிவே ஒரே ஒரு எலக்ட்ரான் வில் பி ரிவால்விங். இப்போ என்னென்னா, இது எல்லாமே ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன். ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன்னா 1H1 1D2
and 1d3 ரைட்டா. இது எல்லாமே ஹைட்ரோஜன் மாதிரி ஆட்டம்ஸ் தான் இல்லையா, ஒரு எலக்ட்ரான் தான் அவுட்டர்மோஸ்ட்டில் இருக்குது. சரி, இப்போ அதுக்கப்புறம் வந்து ஹீலியம். ஹீலியமில் பொதுவாக எத்தனை இருக்கும்? வாட் இஸ் த ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்னது ஹீலியம்க்கு? ஹீலியமில் எத்தனை புரோட்டான் இருக்கும், எத்தனை நியூட்ரான் இருக்கும்? 2 புரோட்டான் இருக்கும், 2 நியூட்ரான் இருக்கும். how many electrons? 2 electrons, கரெக்டா இல்லையா? there will be 2 electrons. இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான், டோட்டலாக 2 எலக்ட்ரானா? இப்போ நல்லா கவனிங்க, ஹீலியம் இஸ் நாட் ஹைட்ரோஜன். ஹீலியம் இஸ் நாட் ஹைட்ரோஜன், கரெக்டா? ஆனால் இதிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு வைங்க, வாட் வில் ஹேப்பன்? when I remove 1 electron, ஒரு எலக்ட்ரானை இதுலேருந்து எடுத்துட்டேன்னா ஐ கேன் ரைட் இட் as He +, கரெக்டா? அப்போது நியூக்ளியஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது, நியூக்ளியஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் ஒரு ப்ளஸ் போட்டிருக்கேன், அப்போனா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன், கரெக்டா? இப்போ இருக்க கண்டிஷனுக்கு பேர் என்னது? ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம். அதாவது ஹைட்ரோஜனில் ஒரு எலக்ட்ரான், ரைட்? அதே மாதிரி இப்போ ஹீலியம்லேயும் ஒரு எலக்ட்ரான். ஸோ போர் என்ன பண்ணார்னா, இது மாதிரி ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் அவரோட அட்டாமிக் மாடலை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ 1h1 1d2 1t3 H+, இது கிடையாது, இதில் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. திஸ் இஸ் நாட் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம், திஸ் இஸ் நாட். அதே மாதிரி இஃப் யூ டேக் லித்தியம், லித்தியமில் என்னது? கரெக்டா 6. ஸோ இதில் வந்து என்னடா 3 ப்ரோட்டான்ஸ் 3 நியூட்ரான்ஸ். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? ஜென்ரலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 3 எலக்ட்ரான்ஸ், கரெக்டா? இதில் வந்து நான் இப்போ ஐ எம் கோயிங் டு புட் லித்தியமில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இஃப் ஐ புட் 2 ப்ளஸ்னால் என்னது? மொத்தம் 3 எலக்ட்ரான் இருந்துருக்கணும், அதில் 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹீலியம்லேருந்து ஒரு 2 எலக்ட்ரான், லித்தியம்லேருந்து 2 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறேன். டோட்டலாக 3 இருக்கும், அதில் 2 ரிமூவ் பண்ணிட்டேன்னா there will be single electron. இப்போ தான் இது என்னவா ஆக்ட் ஆகுது? ஹைட்ரோஜன் லைக் ஆட்டமாக ஆக்ட் ஆகுது. ஸோ ஹைட்ரோஜன் 1h1 1d2 1t3, அப்புறம் என்னது 1d2 1t3, ஹீலியம் ப்ளஸ். இதே மாதிரி யூ கேன் டூ ஃபார் கார்பன். எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு எலக்ட்ரானாக மாற்றினீங்கன்னா எல்லாமே ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ் தான். எல்லா இதுக்குமே இது வந்து அப்ளிகபிள். ஓகே, நைட்ரோஜனுக்கு ஆல்சோ யூ கேன் ரிமூவ் த 1 எலக்ட்ரான் மாதிரி மற்ற எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா அதுவும் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம் தான். சரி, ஓகேப்பா, போர் வந்து இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் தரப்போகிறார். இதுமே ஆட்டம்ஸ் தான், ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ். ஓகே, ஸோ அந்த ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ்க்கு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் தரத்துக்கு 3 பாஸ்டுலேட்ஸ் தராரு. 3 பாஸ்டுலேட்ஸ். வாட் இஸ் மீன் பை பாஸ்டுலேட்? 3 பாஸ்டுலேட்ஸ். பாஸ்டுலேட்ஸ்னால் என்னது? Any idea what is postulate? 3 postulate of Bohr. To explain hydrogen like atoms. Hydrogen like atoms. ரைட்டா? எனி டவுட்? எஸ். இப்போ கவனிங்க, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாஸ்டுலேட் என்ன சொல்கிற? பாஸ்டுலேட்னா என்னென்னா வித்தவுட் ப்ரூஃப் ஹி இஸ் ஸ்டேட்டிங். அதாவது ஒரு இப்போ நான் தான் இருக்கிறேன்னு வைங்க, நான் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் என்கிட்ட அதுக்கு வேலிடான ப்ரூஃப் இல்லை. பட் நான் சொல்ல போகிறத வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னா அது பேர் தான் என்னது? பாஸ்டுலேட். என்கிட்ட ப்ரூஃப் கிடையாது, பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங், அதுதான் என்னது? பாஸ்டுலேட். பட் போர் சொன்னதெல்லாம் லேட்டர் ஆன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு பாஸ்லேட் போர் சொன்னது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் in an atom can move around the நல்லா கவனிங்க, அவர் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ்க்கு தான் சொன்னார், எல்லா ஆட்டம்ஸ்க்கும் சொல்லலை. ஓகே, அப்போ அவர் வந்து சிங்கிள் எலக்ட்ரானை பற்றி தான் பேசுகிறாரு. எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் தான் போட்டிருக்கேன், எலக்ட்ரான்ஸ் இன் அன் ஆட்டம் போடல. இஸ் டாக்கிங் அபவுட் த சிங்கிள் எலக்ட்ரான் லைக் விச் இஸ் ஹைட்ரோஜன் லைக் ஆட்டம்ஸ். ஸோ எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் கேன் ரிவால்வ் அரவுண்ட் the nucleus in certain circular orbits. Certain circular orbits certain stable orbits ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, certain stable orbits without emitting electromagnetic radiation. EMனா என்னது? எலக்ட்ரோமேக்னட்டிக் ரேடியேஷன். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலில் வாஸ் கிளியர். என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக என்ன தெரியும்னா, எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸில் இதை படித்தோம். ஒரு ஆக்சலேட்டட் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வில் எமிட் எனர்ஜி ஆஸ் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் இப்படி சுற்றி வரும்போது இட் இஸ் ஆக்சலரேட்டட், சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் இருக்கிறனால இட் இஸ் அன் ஆக்சலேட்டட் எலக்ட்ரான். ஸோ இட் நீட் டு எமிட் எனர்ஜி. ஸோ ரூதர்ஃபோர்டு அதுதான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணார். ரூதர்ஃபோர்ட் ஃபேஸ் தட் ட்ராபேக். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, போர் வந்து இப்போ நியூக்ளியஸ் இருக்குன்னு வைங்க நடுவில், இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது இன் அ சர்டன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். சர்டன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ்னா எல்லா சர்க்குலர் ஆர்பிட்ஸும் கிடையாது, சில சர்க்குலர் ஆர்பிட்ஸ். ஓகே, சர்டன் சர்க்குலர் தான் சொல்லியிருக்காரு, எல்லா சர்க்குலர் ஆர்பிட்ஸையும் சொல்லலை. என்னென்னன்றதை பாருங்கள். இந்த சர்டன் சர்க்குலர் ஆர்பிட்ஸில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது, இப்போ இந்த எலக்ட்ரான் இப்படி ரிவால்வ் ஆகி வருதுன்னு வைங்க, இந்த பர்டிகுலர் சர்க்குலர் ஆர்பிட்டில் போகும்போது எலக்ட்ரான் இஸ் நாட் எமிட்டிங் இட்ஸ் எனர்ஜி, தன்னோட எனர்ஜியை லூஸ் பண்ணாமல் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்றது தான் அவரோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரைட்டா? இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்பிட்னு சொல்கிறான் இல்லையா? இப்போ பாருங்கள், நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆர்பிட் கிடையாது. ஆர்பிட்ன்றது அந்த ஒரு சர்க்குலர் பார்த்தை தான் நம்ம ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ சர்க்குலர் பாத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஈச் சர்க்குலர் பாத் we are calling it as what? Orbit. இப்போ டோட்டலாக நான் எத்தனை ஆர்பிட் போட்டிருக்கேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். how many orbits I have given here? ஸோ இது வந்து n is equal to first orbit. நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அது வந்து n is equal to 1 அப்படின்னு ஆர்பிட் 1ன்னு சொல்லி பேர் வைக்கிறான். n is equal to 2ன்றது என்னது? ஆர்பிட் 2. n is equal to 3ன்றது என்னது? ஆர்பிட் 3. ஸோ நிறைய ஆர்பிட்ஸ் இருக்குது. இது மாதிரி n is equal to 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட். இப்போ எலக்ட்ரான் வந்து இந்த ஆர்பிட்லேயும் இருக்கலாம், மேலே உள்ள ஆர்பிட்லேயும் இருக்கலாம், அதுக்கு மேலே உள்ள ஆர்பிட்லேயும் இருக்கலாம். இட் கேன் பி இன் எனி ஆர்பிட். ரைட்டா? எனி டவுட்? சரி, இப்போ அடுத்து கவனிங்க, இதில் முக்கியமான பாயிண்ட். அடுத்து செகண்ட் பாஸ்டுலேட் என்னன்றதை பார்க்கலாம். செகண்ட் பாஸ்டுலேட் என்னன்னா, இப்போ எலக்ட்ரான் angular momentum
angular momentum of an electron revolving, angular momentum of electron revolving in circular orbit is quantized அப்படின்னு சொன்னார். ஓகே, is quantized means angular momentum of electron revolving in a circular orbit around around the nucleus is equal to what? nh by 2 pi. nh by 2 pi அப்படின்னு சொல்லாரு. அதாவது என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. இப்போ this is the nucleus, கரெக்டா? this is the nucleus. இந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு எலக்ட்ரான் இப்போ ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, ரைட்? let it be some nth orbit, let it be ஏதோ ஒரு ஆர்பிட் எடுத்துக்கலாம். n is equal to 1 or 2 or something. ஆனால் n is equal to 0 ஆர்பிட் கிடையாது. n வந்து 1லேருந்து தான் ஆரம்பிக்கும். n வந்து எதுலேருந்து ஆரம்பிக்கும்? n is equal to 1 2 3 தான் நேச்சுரல் நம்பர்ஸ். சரி, இப்போ வந்து நியூக்ளியஸ் வந்து nth ஆர்பிட்டில் நான் இருக்கிறேன், எலக்ட்ரான் இப்போ ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ கவனிங்க, இந்த nth ஆர்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேடியஸ் இருக்குமா? nth ஆர்பிட்டுக்குன்னு சொல்லி ஒரு ரேடியஸ் இருக்கும். let it be, அதாவது நியூக்ளியஸோட சென்டர்லேருந்து அந்த எலக்ட்ரானோட இது வரைக்கும் rn is the radius. இப்போ இந்த எலக்ட்ரானுக்குன்னு சொல்லிட்டு இந்த பாத்தில் வாட் வில் பி தேர்? ஒரு வெலாசிட்டி இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஸ்பீட் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், எலக்ட்ரான்ஸ் மூவ்ஸ் இன் நோட். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எலக்ட்ரான் மூவ்ஸ் இன் வாட்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். எலக்ட்ரான் moves around nucleus, in uniform circular motion. uniform circular motion na enadhu? what is uniform circular motion? appa neenga 11th la padichirkeenga uniform circular motion. what is it? electron moves around nucleus in uniform circular motion path. uniform circular motion enadhu? speed of the electron should be same, radius need to be same, omega need to be, அதாவது இது வந்து ஸ்பீடு, இது ரேடியஸ், இது வந்து என்னது? angular speed or angular velocity. if you call v is equal to r omega is true. இங்கே v constant, r omega are constant. கரெக்டாக இல்லையா? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனா என்னது? இவங்க 3 பேருமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒமேகான்றது என்னது? 2 pi by capital T. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? r is the radius. இந்த r இருக்குல்ல, which is nothing but the radius of the circular path. ரைட், இப்போ கவனிங்க, எல்லாம் ஓகே. இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து சர்க்குலர் ஆர்பிட்டில் வருது. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் வருதுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் அவர் நியூக்ளியஸ். இதான் நம்மளோட நியூக்ளியஸ், கரெக்டாக? நியூக்ளியஸ், எலக்ட்ரான் வந்து இட் இஸ் ஹேவிங் எ ஸ்பீட் ஆஃப் vn. பா nth ஆர்பிட்டில் இருக்குப்பா, nth ஆர்பிட்டில் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் அஸ்யூமிங் ஏதோ ஒரு nth ஆர்பிட். vn இஸ் த ஸ்பீட், rn இஸ் த ரேடியஸ். இப்போ மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்னது? கேன் ஐ கால் இட் அஸ் me? mass of electron is me. what is the mass of electron? me is equal to 9.1 into 10 power of minus 31 kg. கரெக்டாக இல்லையா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். சரி, இப்போ பாயிண்ட் என்னன்றது வந்துடலாம். இப்போ வாட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம்? எப்படி கண்டுபிடிப்பீங்க ஆங்குலர் மொமெண்டம்? அவர் என்ன சொன்னாருன்னு டைரெக்டாக வந்துடலாம். மேக்னிடியூட் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு nh by 2 pi அப்படின்னு சொல்லிட்டு போனார்ப்பா. அவர் என்னன்னா டைரெக்டாக ஒரு ரிசல்ட்டை சொல்கிறாரு. ஆங்குலர் மொமெண்டம் வந்து நான் மேக்னிடியூட் போட்டிருக்கேன், தெரியுதா?
magnitude means simply L. L is equal to nh by 2 pi angular momentum. பட் ஏன் சொன்னார்லாம் கேட்காதீங்க. அவர் வந்து ஒரு postulate without proof. அவர் for the sake of the explanation he have just given that nh angular momentum ஓட magnitude வந்து nh by 2 pi சொல்லிட்டு போயிட்டார். சரி, இப்போ இதுதான் அவரோட ரெண்டாவது postulate. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த L என்னன்றதை சொல்லணும். L எப்படி கண்டுபிடிக்கிறது? Lோட ஃபார்முலா வந்து நான் குயிக்காக சொல்கிறேன். மேக்னிடியூடோட ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். mRv sin theta. This is the formula, general formula. இப்போ நம்ம எந்த ஆர்பிட்டில் இருக்கோம்? இப்போ இங்கே நான் வேல்யூஸை கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் me, ரேடியஸ் ஆஃப் எலக்ட்ரான் rn. ஏன்னா நம்ம எந்த ஆர்பிட்டில் இருக்கோம்? ஸ்பீடு என்னது? வின்னு போட்டிருக்கேன்ல, வீனா என்னது? வீனா என்னது? ஸ்பீடு. ஸ்பீடு வந்து nth ஆர்பிட்டில் vn. இங்கே தீட்டான்றது என்னென்னா ஆங்கிள் பிட்வீன் வாட்? ரேடியஸ் வெக்டர் அண்ட் வெலாசிட்டி வெக்டர். கவனிங்க. see quickly I will say here. ஸோ இப்போ எலக்ட்ரான் இங்கே இருக்கா, இது வந்து நியூக்ளியஸ்ன்னு எடுத்துக்கலாம். சுற்றி எலக்ட்ரான் இஸ் தேர். இப்போ நியூக்ளியஸ்லேருந்து இதுதான் என்னது? ஆர் ரேடியஸ் வெக்டர். இது என்னது? இது வெலாசிட்டி வெக்டர். தெரியுதா உங்களுக்கு ஸ்க்ரீனில்? ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி அண்ட் திஸ் இஸ் ரேடியஸ். இப்போ ரெண்டு பேருக்கும் ஆங்கிள் பிட்வீன் தெம் என்னது? ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 90 டிகிரி. அதாவது தீட்டாவோட வேல்யூ என்னது? தீட்டாவோட வேல்யூ இஸ் 90 டிகிரி ஹியர். ஏன்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் இருக்கும்போது ஆருக்கும் விக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி. வாட் இஸ் sin 90? theta equal to 90 degree. So magnitude of angular momentum will be equal to what? me rn vn. புரியுதா இல்லையா? எஸ். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் 1, இந்த எக்ஸ்பிரஷன் 2, இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்? angular momentum, magnitude of angular momentum of electron in a circular orbit is equal to nh by 2 pi. இதுதான் அவர் சொன்ன செகண்ட் பாஸ்டேட்பா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? Any doubts? Come on, live you can ask doubts. No doubts. லைக் பண்ணுங்க நம்மளோட லைவை. ஓகே குட். ஸோ இப்போ வந்து ஆங்கிலம் இது வந்து செகண்ட் பாஸ்டேட். இப்போ கவனிங்க, இந்த என்னோட வேல்யூ என்ன இருக்குல்ல, இதை நான் என்ன சொன்னேன்? nth ஆர்பிட்னு சொன்னேன். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் சொல்லுவான். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இன்றைக்கி நீங்கள் லேட்டஸ்ட்டாக படிக்கிறீங்களே, இன்றைக்கி உள்ள கரண்ட் மாடல் என்னது? மாடர்ன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், ஸ்பின் குவாண்டம் நம்பர், ரைட், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இவ்வளோ குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ன்றதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா? போர் ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இட்ஸ் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம். மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம், மேக்னெட்டிக், ஸ்பின்லாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆங்குலர் மொமெண்டம், அதுதான் நான் சொன்னேன். நம்ம ஆட்டமோட ஹிஸ்ட்ரியை படிக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை நீங்கள் படிக்கிறது முன்னாடி எப்படி வந்துச்சு அந்த ஹிஸ்ட்ரியை தான் நம்ம இந்த சாப்டர் பேசிக்காக படிக்கிறோம். அதில் முக்கியமாக வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் நவ் போரோட மாடல் வச்சு நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணை தான் என்ன சொல்கிறோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். which represents the nth orbit, which represents what? nth orbit. ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டா செகண்ட் ஆர்பிட்டா அப்படின்றது நம்ம சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ இது ரெண்டாவது பாஸ்டுலேட். வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை கவனிங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் அ ஸ்டேபிள் சர்க்குலர் ஆர்பிட்டில் வருதுன்னாரா? இதை நான் இங்கேயே இந்த பாயிண்ட்டை எழுதிடுறேன் பாருங்கள். ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் இன்
stable circular orbit around the nucleus is equal to nh by 2 pi. நல்லா கவனிங்க, போர் சொன்னது certain circular orbitsல என்ன ஆகும், it will be stable சொன்னாரா, அந்த stable orbitsல angular momentum calculate பண்ணுங்க. see n1 n2 n3ன்றது ஒரு stable orbit, அந்த இடத்துல எனர்ஜி லூஸ் பண்ணாது அப்படின்னு தானே போர் சொன்னார். ஃபர்ஸ்ட் பாஸ்லேட்டாக அதானே, there are certain circular orbits in which it does not lose its energy சொன்னாரா இல்லையா. இப்போ அந்த circular orbitsல if you try to calculate the angular momentum ஓட value will be equal to magnitude will be equal to nh by 2 pi. புரியுதா இல்லையா. அந்த ஸ்டேபிள் ஆர்பிட்டுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அந்த ஸ்டேபிள் ஆர்பிட்டோட என்ன தான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ரைட், இப்போ அடுத்து தேர்ட் பாஸ்லேட் இஸ் தேர். கம் ஆன், லெட்ஸ் டூ இட். தேர்டு பாஸ்லேட் என்னது, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை எழுதிக்கோங்க. when an atom receives energy from outside, then electron from one orbit moves to another orbit. Electron from one orbit, then electron from one orbit to jumps from lower energy orbit ன்னு போட்டுக்கோங்க. lower energy orbit moves to another orbit of higher energy. Correct. okay, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. this state is called excited state. This condition of atom is called excited state. okay, right. but when electron reaches the higher energy orbit, it will be it stays only for 10 to the power of minus 8 seconds. இப்போ எலக்ட்ரான் வந்து லோயர் எனர்ஜி ஆர்பிட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஆர்பிட் போனதுக்கப்புறம் அந்த ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டில் ரொம்ப கம்மி நேரம் தான் இருக்க முடியும். ஓகே, ஏன்னா அது ஹையர் எனர்ஜி ஸ்டேட். எந்த ஒரு பொருளுமே வந்து ஹையர் எனர்ஜியில் இருக்க விரும்பாது. இட் வில் ட்ரை டு கம் டு த லோயர் எனர்ஜி. ஸோ அதுபடி எலக்ட்ரான் மேலே போன எலக்ட்ரான் வந்து அங்கேயே இருக்க விரும்பாது. இட் வில் டைம்ஸ் டு த லோயர் எனர்ஜி ஸ்டேட். ஸோ வென் த எலக்ட்ரான் ரீச்சஸ் த ஹையர் எனர்ஜி ஆர்பிட், இட் ஸ்டேஸ் ஒன்லி ஃபார் 10 to the power minus 8 seconds. தென் இட் ரிட்டர்ன்ஸ் பேக் டு த, எங்கேருந்து ஜம்ப் ஆச்சோ திரும்ப அந்த இடத்துக்கே வர ட்ரை பண்ணும். தட் இஸ் ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு வர ட்ரை பண்ணும். தென் இட்ஸ் ரீச்சஸ் த ஹையர் எனர்ஜி ஆர்பிட். இட் ஸ்டேஸ் ஒன்லி ஃபார் 10 to the power minus 8 seconds. 10 to the power minus 8ன்றது ஒரு செகண்டு கூட கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன டைம்.
கரெக்டா இல்லையா? then it returns back to lower energy state. Okay, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பாருங்க. இப்போ கீழே இருந்து ஒரு எலக்ட்ரான் மேலே போச்சு, மேலேருந்து திரும்ப கீழே வரும்போது என்ன பண்ணுமா? எலக்ட்ரான் returns back to the lower energy state by emitting what? electromagnetic waves. electromagnetic waves ன்னு சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லலாம்? ஆர் electromagnetic radiation. எல்லாம் ஒன்று தான். புரியுதா இல்லையா? ரைட். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். கவனிங்க. எழுதியாச்சா? எனி டவுட்? யூ ஹவ் இனிஷியலி ஹவ் எனி டவுட்? நோ டவுட். நம்ம லைவை லைக் பண்ணுங்கள். தட் இஸ் அ ஹெல்ப் ஃபார் மீ அண்ட் இட்ஸ் அ ஸ்மால் மோட்டிவேஷன் ஃபார் மீ. ஓகே, ரைட்ப்பா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம லைவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டேட்டஸ்லாம் போடுங்க. பட் போட மாட்டீங்க, போடுங்கன்றது என்னோடய சஜஷன். ஓகே, ரைட்ப்பா. So when an electron reaches the higher energy orbit, it stays only for 10 -8. It returns back up electromagnetic radiation. So இப்போ I will explain this. கவனிங்க. So electron வந்து this is the nucleus. Okay, pa, what is the charge of the nucleus? சொல்லுங்க பார்க்கலாம். What is the charge of the nucleus? நியூக்ளியஸ்க்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? நியூக்ளியஸில் வந்து வாட் வில் பி தேர்? ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ், ரைட்டா? நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, கரெக்டாக இல்லையா? ப்ரோட்டான்ஸ்க்கு மட்டும்தான் சார்ஜ். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த ப்ரோட்டான்? நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டானோட சார்ஜ் என்னது? ZT, கரெக்டாக இல்லையா? ஜெட்ன்றது என்னது? அட்டாமிக் நம்பர். Z is the atomic number which is equal to what? Number of protons, கரெக்டா இல்லையா? ரைட். ஸோ திஸ் இஸ் ZT. இங்கே வந்து கவனிங்க, நிறைய ஆர்பிட்ஸ் ஐ எம் கோயிங் டு ட்ரா. கவனிங்க, இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்குது. ஓகே, there is a electron. இது வந்து n is equal to 1 orbit. இது வந்து n is equal to 1. இது வந்து n is equal to 2. இது மாதிரி n is equal to 3, அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாமா? இந்த n1 n2 எல்லாம் என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட்னு சொன்னோம். இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எலக்ட்ரான் வந்து n is equal to 1 இருக்கு இல்லையா? அது நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, கரெக்டாக? அது வந்து இருக்கிறதுலே வந்து இப்போ ஒரு ஆர்பிட் இருக்குது. இந்த ஒரு ஆர்பிட்டுக்கும் எனர்ஜி வில் பி அசைன்டு. ஒரு ஆர்பிட்டுக்கும் எனர்ஜி இஸ் கிவன். அதாவது இப்போ E1ன்றது எனர்ஜி ஆஃப் N1 ஆர்பிட். E1ன்றது என்னது? எனர்ஜி ஆஃப் N1 ஆர்பிட். E2ன்றது என்னது? எனர்ஜி ஆஃப் N2. E3ன்றது என்னது? எனர்ஜி ஆஃப் N3, தேர்ட் ஆர்பிட். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, வென் நியூக்ளியஸ்க்கு க்ளோஸராக இருக்க ஆர்பிட் என்னது? நியூக்ளியஸ்க்கு க்ளோசஸ்ட் இருக்க ஆர்பிட் எது? 1. அதுக்கு தான் இருக்கிறதுலே என்னவா இருக்குமா? கம்மி எனர்ஜி இருக்கிறதுலே, அதுக்கு தான் கம்மி எனர்ஜி. இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். now only I am saying this point. அதாவது n is equal to 1 தான் இருக்கிறதுலே கம்மி எனர்ஜி. more the கம்மி எனர்ஜி, more is the stability. more is the, see, very less the energy, more it will be stable. அதாவது n is equal to 1க்கு என்ன பேர் வச்சுருக்கானா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1, கரெக்டா? அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு பேர் வச்சுருக்கான். இட் இஸ் கால்ட் அஸ் கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட் இதில் தான் இருக்கிறதுலே கம்மி எனர்ஜி இருக்கும், E1, கரெக்டா? இப்போ n is equal to 2க்கு பேர் என்னென்னா
ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு பேர் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். நல்லா கவனிங்க, n is equal to 1க்கு பேர் கிரவுண்ட் ஸ்டேட்டு, n is equal to 2க்கு பேர் ஃபஸ்ட்டு. இங்கே 2ன்னு கொடுத்துருக்கேன், இங்கே ஃபஸ்ட்டுன்னு போட்டிருக்கேன். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா கொஸ்டின்ஸில் இதை பற்றி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா நிறைய பேர் என்ன போட்டுருவாங்கன்னா n is equal to 1ன்னு போட்டுருவான். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா யூ நீட் டு சப்ஸ்டியூட் n is equal to 2. இது உங்கள் நோட்ஸில் ப்ராப்பராக எடுங்க. இப்போ n is equal to 3 அப்படின்னா என்னது? இட் இஸ் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட் இப்போ புரியுதா இல்லையா? எஸ். சரி, இப்போ வந்து கிரவுண்ட் ஸ்டேட், ஃபஸ்ட் எக்ஸைட்டட், செகண்ட் எக்ஸைட்டட். கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தான் இருக்கிறதுலே கம்மி எனர்ஜி E1, ரைட்டா? மேலே போக போக அதிக எனர்ஜி, நியூக்ளியஸை விட்டு தள்ளி போக போக மோர்ஸ் எனர்ஜி, ரைட்டா? சரிப்பா கவனிங்க, திஸ் இஸ் வி ஆர் நவ் இன் திஸ் கண்டிஷன். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கவனிங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறான், தேர்ட் பாஸ்டேட்டில் குயிக்காக பார்த்துடலாம். when an atom receives energy from outside, then electron from lower energy orbit moves to the another orbit of higher energy. This condition of atom is called as excited state. அதாவது கவனிங்க, ஒரு எலக்ட்ரான் இப்போ வந்து n is equal to 1ல் இருக்குது, which is the low energy. இந்த இதில் இருந்து இது இப்படி இருக்குது. இப்போ என்னென்னா இந்த ஆட்டமுக்கு வெளியிலேருந்து ஒரு எனர்ஜி வருதுன்னு எடுத்துக்கலாம். எப்படியோ பை கொல்யூஷன் இந்த ஆட்டமுக்கு ஐ எம் கோயிங் டு கிவ் த எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட். இட் கேன் பி ஃப்ரம் த கொல்யூஷன். நல்லா கவனிங்க, வெளியிலேருந்து எப்படி ஆட்டமுக்கு எனர்ஜி தர்றது? ஆட்டம் என்கிட்ட இருக்குது, இந்த ஆட்டமுக்கு வெளியிலேருந்து நான் எந்த ஃபார்ம்ஸில் எனர்ஜி தரலாம்? வேறு ஒரு ஆட்டம் வச்சு மோத வைக்கலாமா? தேர் பை திஸ் ஆட்டம் வில் பி கெய்னிங் த எக்ஸைட்டட் மோர் எனர்ஜி. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து நீங்கள் இந்த ஆட்டமுக்கு எனர்ஜி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் வில் அப்சர்வ் தட் எனர்ஜி. ஓகே, இந்த எலக்ட்ரான் வில் அப்சர்வ் தட் எனர்ஜி அண்ட் இட் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். புரியுதா இந்த பாயிண்ட்டு? ஸோ என்னென்ன வேஸில் நீங்கள் எனர்ஜி தரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்யூஷன். ஓகே, இந்த ஆட்டமை வெளியிலேருந்து வேற ஒரு பார்ட்டிக்கலை வச்சு நான் மோத விட்டேன்னா திஸ் பார்ட்டிக்கல் வில் கெயின் தட் எனர்ஜி. இப்போ ரெண்டு பார்ட்டிக்கல், இப்போ ஒரு பார்ட்டிக்கல் ரெஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு பார்ட்டிக்கல் வேகமாக வந்து மோதுது. இந்த பார்ட்டிக்கல் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? மூவ் ஆகும்ல. ஸோ இட் இஸ் கெய்னிங் த எனர்ஜி. ஸோ கொல்யூஷன் விதமாக எனர்ஜி கொடுக்க முடியும். இன்னொரு விதம் எப்படின்னா, யூ கேன் கிவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை இன்சிடென்ட் பண்ண வைக்கலாம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வில் கேரி எனர்ஜி. ஸோ எனர்ஜியை நேராக இந்த ஆட்டம் மேலே பட வச்சு, இதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து படுதுன்னு வைங்க. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட எனர்ஜியை இந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணும். இந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிவிட்டு இட் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ டூ வேஸ் யூ கேன் கிவ் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட். ஒன் இஸ் கொல்யூஷன் வித் திஸ் ஆட்டம் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், ரைட்டா? சரி, இப்போ கொடுத்ததுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும்? லெட்ஸ் சே இட் கோஸ் டு த எக்ஸைட்டட் ஸ்டேட். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? ஹையர் எனர்ஜி ஆர்பிட். மேபி அது n is equal to 2க்கு போகலாம், n is equal to 3க்கு போகலாம், n is equal to 4 கூட போகலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் எனர்ஜி யூ ஆர் கொலைடிங் வித். நீங்கள் ரொம்ப வேகமாக வந்து மோதினீங்கன்னா n is equal to 1லேருந்து n is equal to 20 கூட போகலாம். யாருக்கு தெரியும்? நான் சொல்ல வர்றது புரியுதா? இட்ஸ் லைக் தட். ஸோ நீங்கள் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹையர் ஆர்பிட்டுக்கு போகும். இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, n is equal to 1லேருந்து இந்த எலக்ட்ரான் எங்கே போயிருக்கு? மேலே போச்சு இல்லையா? அந்த எலக்ட்ரானுக்கு பேர் என்னது? கீழே இருந்த எலக்ட்ரான் மேலே போச்சு, அதுக்கு பேர் என்னது? எக்ஸைட்டட் எலக்ட்ரான். தட் இஸ் ஹை எனர்ஜெட்டிக் எலக்ட்ரான். அதாவது எக்ஸைட் ஆகிடுச்சு. ஓகே, அதை வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறான். எலக்ட்ரான் காட் எக்ஸைட்டட், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள். But when the electron reaches the higher energy orbit, it stays only for 10 to the power minus 8 seconds. மேலே போனதுக்கப்புறம் அதனால் அங்கேயே இருக்க முடியாது. அது என்ன ஆகும்? வெரி ஸ்மால் டைம், 10 to the power minus 8 seconds. அதுக்குள்ளே என்ன ஆகிடும்? மேலேருந்து இட் வில் ஃபால் பேக். திரும்ப எங்கே போச்சோ அதே லோயர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு வந்துடும். n is equal to 2க்கு போச்சு. என்னென்ன லோயர் எனர்ஜி ஆர்பிட் இருக்குது? n is equal to 1 தானே. ஸோ மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிவிடும். புரியுதா இல்லையா? அப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள்.
ஜம்ப் ஆகும்போது என்ன எமிட் ஆகுது? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் வருது. இப்போது மேலேருந்து கீழே வரும்போது கீழேருந்து மேலே போக என்ன பண்ணுச்சு? லெட்ஸ் பி வெரி கிளியர். கீழேருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் முதல்ல எலக்ட்ரானுக்கு எனர்ஜி கொடுத்தீங்கல்ல, அந்த எனர்ஜி வச்சு கீழேருந்து மேலே போச்சா? மேலேருந்து கீழே வரும்போது அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி திரும்ப உங்களுக்கு கொடுத்துரும். புரியுதா இல்லையா? கீழேருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுத்தீங்கல்ல, மேலேருந்து கீழே வரும்போது திரும்ப அதே எனர்ஜியை கொடுத்துரும். எந்த ஃபார்மில் கொடுக்கும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் எமிட் பண்ணும். கவனிங்க, இப்போ இனிஷியலாக எந்த எனர்ஜியில் இருந்துச்சு? E1. இப்போ E1லேருந்து அது நேராக எங்கே போச்சு? E2க்கு. கரெக்டாக இல்லையா? எனர்ஜி 1 ஸ்டேட்லேருந்து எனர்ஜி 2க்கு போச்சு. எப்படி? இட் கேன் பி வித் அ கொல்யூஷன். இந்த எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கலாம் அந்த எலக்ட்ரான், இல்லை பை எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, போனதுக்கப்புறம் இட் வில் ரிட்டர்ன்ஸ் பேக் டு த சேம் எனர்ஜி ஸ்டேட். அதாவது E2லேருந்து என்ன ஆகும்? திரும்ப என்ன ஆகும்? E1க்கு வரும். அப்போ என்ன ஆகும்னா, திரும்ப அதே அமௌண்ட், அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜியை எமிட் பண்ணும். என்னென்னா, இனிஷியலாக வாட் எனர்ஜி வாஸ் தேர்? இப்போ கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணும்போது என்ன எனர்ஜி? இனிஷியலாக E1லேருந்து E2க்கு போச்சு. அப்புறம் என்ன ஆகிடுது? ஜம்ப் ஆகிடு. இட் ரிட்டர்ன்ஸ் பேக் டு த லோயர் எனர்ஜி ஸ்டேட். கரெக்டாக? ஸோ இப்போ E1லேருந்து E2 போகுது. திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகும்போது எவ்வளோ எனர்ஜி எமிட் ஆகும்னு பாருங்கள். E2 இஸ் த ஹையஸ்ட் எனர்ஜி, ரைட்? E1ஓட E2 தானே பெருசு. E2 தானே பெருசு. ஸோ E2 minus E1, this is the amount of energy it gained. The Delhi amount of energy it have gained to go up to the higher energy state. இப்போ இந்த எனர்ஜி will be emitted as what? Electromagnetic waves. இப்போ கரெக்டாக இல்லையா? E2 is the more energy, E1 is the low energy. இந்த டிஃப்ரென்ஸை தான் கெயின் பண்ணுச்சு. கெயின் பண்ணி மேலே போச்சு. மேலேருந்து கீழே வரும்போது இந்த எனர்ஜி வந்து என்னவா எமிட் ஆக போகுது? இந்த டெல்லி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், தட் இஸ் ஃபோட்டானாக எமிட் ஆகும். இட் வில் பி எமிட்டட் as what? ஃபோட்டான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை வச்சு தான் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ்லாம் மூவ் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. டெல்லி பை H. இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான் வில் பி எமிட்டட். ஒரு ஃபோட்டான் தான் எமிட் ஆகும். இப்போ ஒரு எலக்ட்ரான் மேலேருந்து கீழே வருதுன்னு நீங்கள் ஒன் ஃபோட்டான் வில் பி எமிட்டட். One photon will be emitted or radiated. Emitted ன்னு சொல்லலாம், இல்லை radiated. One photon will be emitted of energy. எவ்வளோ எனர்ஜி? டெல்லி. கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ அந்த டெல்லியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? E2 minus E1 divided by H. இப்போ புரியுதா இல்லையா? ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ கீழேருந்து மேலே போனது ஒரு எனர்ஜி, அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜியை கொடுத்த வச்சு தான் E1 to E2 போகிறதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி கொடுக்கும்போது தான் மேலே போகுது. மேலேருந்து திரும்ப கீழே வரும்போது அதே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எமிட் பண்ணுது. இந்த ஃபார்ம் ஆஃப், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி தானே இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி நான் எதோட ஈக்குவேட் பண்ணியிருக்கேன்? ஒரு ஃபோட்டான். ஒன் ஃபோட்டான் வில் பி எமிட்டட். 10 ஃபோட்டான் வராது. இப்போ E2லேருந்து E1 வரும்போது 10 ஃபோட்டான்லாம் வராது, ஒரே ஃபோட்டான் தான் வரும். ரைட்? ஓகேப்பா. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பிரஷன் யூ நீட் நோட் ஹியர். இதை வந்து சம்டைம் என்ன சொல்கிறான்னா, போர் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறான். யூ கேன் ஜஸ்ட் நோட் த நேம், போர் ஃப்ரீக்வன்சி கண்டிஷன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. போடுறீங்களா? நோ ஒன். புரோட்டான் இஸ் பாசிட்டிவ். லைக் பண்ணுங்கள் நம்மளோட லைவை. நீங்கள் லைக் பண்ணும்போது இட்ஸ் அ small help for me and it's a motivation for me. Come on, give a like. Hi Krishnan. Hi sir. Hi Krishnan. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம லைவை ஷேர் பண்ணுங்கப்பா.
ஓகே ரைட். இப்போ போர் கண்டிஷன் போயிடலாம், யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ரேடியஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஓகே அதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே ரைட்ப்பா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, mathematical analysis of Bohr's hydrogen like atom. Okay, mathematical analysis of Bohr's hydrogen like atom. நம்ம என்ன நம்மளோட ஏம்ன்றது, லெட்ஸ் பி வெரி கிளியர். நம்மளோட எதுக்கு இந்த அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் வாட், டு ஃபைண்ட் ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டேர்ம் ரொம்ப தேவைப்படும். Rn கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்பீடு சொன்னால் இல்லையா nth ஆர்பிட்டில், அது என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். தென் we are going to find time period. See, it is going in a uniform circular motion. Uniform circular motion na constant time. It takes a constant time to revolve. ஒரு full oscillation, ஒரு full circular motion make பண்ணுறதுக்கு constant time எடுக்கும். So we are going to find the Tn, time period. So அதுக்கப்புறம் என்னது, we are going to find omega n அப்புறம் fn. இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே எல்லாமே ஈஸி தான். லெட்ஸ் ட்ரை டு டூ தட். லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதாவது எலக்ட்ரான் வந்து அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் போகும்போது கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி un போடுறேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி இந்த nth ஆர்பிட். அதுக்கப்புறம் ஃபைனலாக we will discuss about the total energy in the nth ஆர்பிட். இதுதான் நம்மளோட ஏம்பா. இதை முடிச்சிட்டோன்னா அடுத்த செட் ஆஃப் இதுக்கு நம்ம போயிடலாம். ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே எப்படி பண்ணுறதுன்றதை லெட்ஸ் see. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ், ஓகே, which you need to memorize. நான் என்னென்ன ரிசல்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன்னா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மேபி நீங்கள் சிபிஎஸ்சிக்கு மட்டும் இது பண்ணுறீங்கன்னா that is different. ஓகே சிபிஎஸ்சிக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா டெரிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. பட் இஃப் யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங் ஃபார் வாட், நீங்கள் வந்து லைக் நீட்டுக்கு படிக்கிறீங்கன்னா நான் சொல்ல போகிற அந்த பர்டிகுலர் ரிசல்ட்ஸை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே யா சரிப்பா கவனிங்க. ரைட்டா. ஸோ சிபிஎஸ்சி படிக்கிறவங்க டெரிவேஷன் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டேட் போர்டு நீட் ஜெய் படிக்கிறவங்க ஜஸ்ட் நான் சொல்ல போகிற ரிசல்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே சரிப்பா கவனிங்க. லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் Rn. We are going to find Rn. Rn கண்டுபிடிக்கலாம். ஓகே that is radius of the nth orbit. பாருங்க என்ன பண்ணுறேன்னு. ஸோ இது வந்து என்னது, நம்மளோட நியூக்ளியஸ். வாட் இஸ் த சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ்? Zt, பாசிட்டிவ் சார்ஜ். நியூக்ளியஸ் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். சுற்றி நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் இஸ் கோயிங் டு ரிவால்வ். எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட். இப்போ இது பார்க்க சர்க்குலராக இல்லை. ஓகே ஸோ ஓகே லெட்ஸ் பி பர்ஃபெக்ட் இயர். சர்க்குலர் ஆர்பிட்னு சொல்லிட்டோம். ஸோ முடிஞ்சளவாக சர்க்குலராக போட ட்ரை பண்ணுவோம். கவனிங்க, திஸ் இஸ் Zt. ஓகே திஸ் இஸ் a circular orbit. இப்போ ஒரு எலக்ட்ரான் இஸ் இன் nth ஆர்பிட். இந்த எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்டில் இருக்குன்னா nth ஆர்பிட்டில் இருக்குது. ஸோ
சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் என்னது? இட் இஸ் Rn, nth ஆர்பிட். திஸ் இஸ் த ஸ்பீடு, கரெக்டா? Vn. இப்போ நோட் பண்ண வேண்டிய ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் படிச்சிருப்பீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் மோஷனில் வரணும் அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கல், எனி பார்ட்டிக்கல், ஈவன் பிளானட் சிஸ்டம், நீங்கள் வந்து கிராவிடேஷனில் படிச்சிருப்பீங்க. கிராவிடேஷனில் நம்மளோட பிளானட்ஸ்லாம் சர்க்குலர் மோஷனில் வரத்துக்கு, தட் இஸ் எலிப்டிக்கல் ஆர் சர்க்குலர், ஜென்ரலாக சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கலாம். சர்க்குலர் மோஷனில் வரணும் அப்படின்னா who is going to provide? some force need to provide what? centripetal force ன்னு சொல்லியிருப்பானா? படிச்சிருப்பீங்க இதை. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் மோஷனில் வரணும்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான் வருது, மறந்துட வேண்டாம். we are studying about ஸ்பீட் எங்கேயும் மாறாது. யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். எலக்ட்ரான் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், கரெக்டா? ரைட். ஸோ இந்த இடத்துல some force need to provide the necessary centripetal force அப்படின்னு சொல்லுவான். அதாவது நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், வெளியில் இருக்கிறது என்னது? எலக்ட்ரான். ஸோ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, எலக்ட்ரானை இட் வில் ட்ரை டு புல் டுவர்ட்ஸ் ஈச் அதர், டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். நியூக்ளியஸ் என்ன பண்ணணும்னா, அந்த எலக்ட்ரானை என்ன பண்ணும்? இட் ட்ரைஸ் டு புல் டுவர்ட்ஸ் ஈச் அதர், டுவர்ட்ஸ் நியூக்ளியஸ். அதாவது centripetal force is provided. ரெண்டு நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ், இட்ஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான் விச் இஸ் அவுட் சைட், அது என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஸோ என்னன்னா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் டுவர்ட்ஸ் த சென்டர், நியூக்ளியஸை பார்த்து புல் பண்ணும். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர் வில் பி அ கூலும் ஃபோர்ஸ். கூலும் ஃபோர்ஸ் எவ்வளோ? எஃப்சின்னு போடுறேன். கூலும் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? லெட்ஸ் டேக் த மேக்னிடியூட் கே ZT. மேக்னிடியூட் எடுத்துக்கலாம், எலக்ட்ரானோட சார்ஜ். அதாவது நான் K Q1 Q2 by R² தான் இப்போ அப்ளை பண்ணுறேன். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் them here? Rn, nth ஆர்பிட். we are discussing nth ஆர்பிட், ஜென்ரல் கேஸ் தான் படிக்கிறோம், ரைட்? ஸோ கூலும் ஃபோர்ஸ் வந்து என்னது? K Q1 Q2 by R². நான் மேக்னிடியூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்னிடியூட். ஸோ எலக்ட்ரானோட சார்ஜ் இஸ் -e, நியூக்ளியஸோட சார்ஜ் வந்து ZT. Zன்றது என்னது? அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஆட்டம். இப்போ ஹீலியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த Z வேல்யூ? இப்போ ஹீலியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த, சொல்லுங்கப்பா, ஹீலியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட் இஸ் த Z வேல்யூ? கமான். ஹீலியமுக்கு வாட் இஸ் த Z வேல்யூ? கமான். எஸ், சொல்லுங்கப்பா. ஹீலியமுக்கு வாட் இஸ் த Z வேல்யூ? Z வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2, ஏன்னா அதுக்கு அட்டாமிக் நம்பர் 2 தானே. இப்போ இது வந்து என்னது? கூலும் ஃபோர்ஸ் வந்து K Q1 Q2 by R². ஸோ Rn² போடணுமா நான்? ரைட். இப்போ இந்த ஃபோர்ஸ் தான் வில் ப்ரொவைட் த, இந்த கூலும் ஃபோர்ஸ் தான் என்னது? தட் இஸ் கூலும் ஃபோர்ஸ் பிட்வீன் எலக்ட்ரான், தட் இஸ் -e and +ZT. எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையே உள்ள இந்த கூலும் ஃபோர்ஸ். ஓகே, ரைட். இந்த கூலும் ஃபோர்ஸ் தான் என்ன ப்ரொவைட் பண்ண போகுது? திஸ் கூலும் ஃபோர்ஸ் will provide the necessary centripetal force, required for what? Required for circular motion. ஸோ ஒரு எலக்ட்ரான் வந்து இங்கே சர்க்குலர் மோஷனில் இருக்குது. அது மாதிரி சர்க்குலர் மோஷனில் போகணும்னா சம் ஃபோர்ஸ் நீட் டு பி ஈக்குவல் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். mv² by Rn படிச்சிருக்கீங்களா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் நான் n போடுறேன் பிகாஸ் we are talking about the nth ஆர்பிட்.
ஸோ இங்கே பாருங்கள், சென்ட்ரிபிட்டல் நம்மளோட கூலும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஸோ என்ன வேல்யூ வரும் நம்மளுக்கு? கே ZT மேக்னிடியூட் எடுத்துக்கலாம். மைனஸ் இ வரும், ப்ளஸ் இ ஐ ஹவ் கிவன் பிகாஸ் ஆஃப் மேக்னிடியூட் டிவைடட் பை RN ஸ்கொயர். திஸ் வில் பி ஈக்குவல் டு வாட்? எம். இப்போ இங்கே எம்ன்றது யாரோட மாசு? எலக்ட்ரானோட மாஸ், எம்இ, மறந்துட வேண்டாம். பிகாஸ் we are applying centripetal force for electron. Okay, right, this is the expression. இங்கே k ஓட வேல்யூ என்னது? 1/4 pi epsilon naught, மறந்துட வேண்டாம். எனி டவுட்? ரைட்ப்பா, கவனிங்க. இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன். யூ நீட் டு நோ திஸ் தான். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிற ஈக்குவேஷன். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து கவனிங்க, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கா, இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுதலாமா ஃபஸ்ட்டு? ஓகே, இதை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணிடலாம். எப்படி ரீரைட் பண்ணுறது? RN லெட்ஸ் ட்ரை டு புல் அவுட் RN. இந்த RN இதுவும் கேன்சல் ஆகுமா? அப்படி கேன்சல் ஆச்சுன்னா என்ன வரும்? K ZE ஸ்கொயர் divided by ME VN ஸ்கொயர். this will be equal to RN. கரெக்டாக இல்லையா? இது என்னோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஐ காட், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நல்லா கவனிங்க, என்னோட ஏம் என்னது? வாட் இஸ் மை ஏம்? ஃபஸ்ட்டு RN கண்டுபிடிக்கிறது. இப்போ RN தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இது என்னோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃப்ரம் த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸோட ரிலேஷன்ஸ்லேருந்து. இப்போ நான் அடுத்து என்ன போட போகிறேன்னா, யூஸிங் என்னது? யூஸிங் செகண்ட் பாஸ்டுலேட். செகண்ட் பாஸ்டுலேட்டில் என்னப்பா சொன்னாங்க? செகண்ட் பாஸ்டுலேட்டில் என்ன சொல்லிட்டு போனார் போர்? போர் சொன்ன செகண்ட் பாஸ்டுலேட் என்னது? ME VN RN is equal to NH/2 pi which is equal to magnitude of angular momentum அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல. இதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவனிங்க, இந்த கவனிங்க, ME VN is equal to என்ன எழுதலாம்? NH/2 pi RN எழுதலாமா, எழுதக்கூடாதா? இது என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன். திஸ் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன், திஸ் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நல்லா கவனிங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறேன். இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட போகிறேன். அப்படி போட்டால் எனக்கு என்ன வர போகுது அப்படின்னா, கவனிங்க எப்படி பண்ணுறேன்னு. பா ஃப்ரம் substituting 2 in 1 என்ன பண்ண போகிறேன்னு கவனிங்க. ஐ எம் கோயிங் டு டேக் த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ZE ஸ்கொயர் டிவைடட் பை அங்கே ME இருக்குல்ல, நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பை ME போட்டு டிவைடட் பை ME போட போகிறேன். அப்போ என்ன ஆகும்? ME ஸ்கொயர் ஆகிடுமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இப்படி எழுதலாமா, எழுதக்கூடாதா? சொல்லுங்க, இப்படி எழுதலாமா, எழுதக்கூடாதா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பை ME டிவைடட் பை MEன்னு போடுறேன். அப்படி போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஐ வில் கெட் லைக் திஸ். ஓகே, இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இந்த ஈக்குவேஷன் 2ல் ME VN இருக்கா? அதை எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். K ZE ஸ்கொயர் ME, இந்த ME VN இருக்குல்ல, அதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? NH by இப்படி எழுதலாமா, எழுதக்கூடாதா? I can write like this. Okay, so RN is equal to I got this one. இப்போ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், M into VN இதில் கண்டுபிடிச்சோம்ல, இதை எடுத்துகிட்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
ஃபைனலாக இதை நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா you are left with நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். Rn is equal to n square divided by z into என்ன வரும் அப்படின்னா h square epsilon naught me e ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, இப்படி வரும்பா. h ஸ்கொயர் எப்சிலான் நாட் me e ஸ்கொயர் அப்படின்னு வரும். எனக்கு இப்படி வருது. ஓகே, இது மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வருது. Rn is equal to n square by z into h square epsilon naught divided by me e ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இப்போ Rn is equal to இந்த டேர்ம் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் ரைட். h எப்சிலான் நாட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ ஆர் லெஃப்ட் வித் அ ஃபைனல் எக்ஸ்பிரஷன் 0.53 ஆம்ஸ்ட்ராங் இன்ட்டு n ஸ்கொயர் பை z இப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நிற்கும்பா. புரியுதா இல்லையா? இதுதான் வந்து ஒரு ஃபைனல் எக்ஸ்பிரஷன். யூ நீட் டு நோ, மெமரைஸ். இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஜஸ்ட் மெமரைஸ், மெமரின்னு போட்டுறேன் ரைட்டா. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது டைரெக்டாக n வேல்யூ z வேல்யூ போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ரேடியஸ். After substituting the constants. ரைட் அப்பா? ஓகே பா, இப்போ நல்லா கவனிங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி எழுதலாம். ஓகே, இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா, நத்திங் ராங், இட் இஸ் கரெக்ட். இப்போ ஃபார் n is equal to 1 ஸ்பெஷல் கேஸ்ன்னு எடுத்துக்கலாமே. ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா ஃபார் n is equal to 1 z is equal to 1. n is equal to 1 z is equal to 1. Rn என்ன ஆகும்? It will be equal to R1 கரெக்டா? 0.53 ஆம்ஸ்ட்ராங்னு வருமா? ஏன்னா n ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1, z 1. ஸோ ஐ எம் லெஃப்ட் வித் வாட்? R1 is equal to 0.53 ஆம்ஸ்ட்ராங். 0.53 ஆம்ஸ்ட்ராங். புரியுதா இல்லையா? இதுக்கு பேர் என்னென்னா, இந்த ஸ்பெஷல் கேஸ் ஒன்று பண்ணல, n is equal to 1 z is equal to பண்ணும்போது ஒரு R1 கிடைச்சதுல, இதுக்கு ஸ்பெஷல் பேர் என்னென்னா இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் போர்ஸ் ரேடியஸ். ஆமாப்பா, இதுக்கு ஸ்பெஷல் பேர் இருக்குது. இந்த R that is 0.53 ஆம்ஸ்ட்ராங் இருக்குல்ல, இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் போர் ரேடியஸ். சில பேருக்கு இது கூட டவுட்டாக இருக்கலாம். என்னென்னா 1 ஆம்ஸ்ட்ராங்ன்றது என்னது? வாட் இஸ் 1 ஆம்ஸ்ட்ராங்? 10 to the power of -10 மீட்டர். புரியுதா இல்லையா? எஸ் ரைட்டா. இப்போ நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? லெட் மீ சி. எனி டவுட்? எஸ் கமான். எனி டவுட்? புதுசாக லைவ் ஜாயின் பண்ணவங்களாம் லைக் போடுங்க. வி ஆர் டிஸ்கஸிங் போர் மாடல். எஸ் கமான்பா. நம்மளுக்கு வந்து போரோட ரேடியஸ் வந்து வி காட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ வி ஆர் லெஃப்ட் வித் Rn. இப்போ ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இந்த nth ஆர்பிட் Vn கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ Vn என்ன வரும்னு பாருங்கள். Vn வந்து ஈஸி தான். இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி மட்டுமே உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா Vn யூ கேன் ஃபைண்ட். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள்.
இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் கவனிங்க, இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குல்ல, இதை நீங்கள் கொஞ்சம் ரீரைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் சம்திங் லைக் Rn ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இந்த சைடை மற்ற டேர்ம்ஸை கொண்டு வாங்க. NH/2π divided by MEVN. இது வந்து என்னது? ஈக்குவேஷன் 3. இதை நான் ஈக்குவேஷன் 3ன்னு கூப்பிடலாமா? வேறு எங்கேயும் 3ன்னு கூப்பிட்றேன்னா நோ. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 3ன்னு கூப்பிட்றேன். இந்த ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேட் பண்ணலாமா? இது வந்து நம்மளோட போர் செகண்ட் பாஸ்டேட்லேருந்து வந்துச்சு. இது வந்து கூலும்ஸ் லா அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன்லேருந்து வந்தது. ஸோ சப்ஸ்டியூட்டிங் 2 and 1, 2 in 1 பண்ணிங்கன்னா ஃபைனலி வில் கெட் அஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டு ஃபைண்ட் Vn, that is speed in the nth orbit. ஸோ கண்டுபிடிக்கும் போது கவனிங்க, substituting substituting 3 in 1. ஓகே, சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்தீங்கன்னா you will have Vn is equal to Z by N into you will have E square by 2h epsilon naught அப்படின்னு கிடைக்கும். E square divided by 2h epsilon naught அப்படின்னு சொல்லி கிடைக்கும்பா. இந்த கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட்டிங் ஆல் த கான்ஸ்டன்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2.2 into 10 to the power of 6 Z by N meters per second. இந்த ரிசல்ட்டை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். this result you need to memorize. இதை நான் ஈக்குவேஷன் B அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். எப்போல்லாம் ஸ்பீடு கேட்குறானோ கண்ணை மூடிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு. we have found Rn. ஸோ நம்மளோட ஏம்லாம் என்னது? Rn, Vn, Tn, ωn இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. இதில் வெரி இம்பார்ட்டன்ட்லி we have found Rn, Vn கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ Vn தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, கரெக்டாக? Rnனும் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு ஈஸியாக நீங்கள் 2 பேரை கண்டுபிடிக்கலாம். நான் இப்போ இங்கே உங்களுக்கு குயிக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நல்லா கவனிங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த டயக்ராம்லேருந்தே சொல்லுங்கள். இது நியூக்ளியஸ், எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது. எலக்ட்ரான் எவ்வளோ ஸ்பீடோட ரிவால்வ் ஆகுது? Vn, கரெக்டாக? ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் என்ன வரும்? வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்? half MEVn ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? Vn தெரியும்ல, நீங்கள் கைனடிக் எனர்ஜி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்ல. half MEVn ஸ்கொயர், கரெக்டாக இல்லையாப்பா? எஸ், கைனடிக் எனர்ஜி. இப்போது கவனிங்க, இது வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான் சிஸ்டம்? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? இங்கே வந்து நியூக்ளியஸ்ன்றது ஒரு சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ் ZT. எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து -E. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி? நீங்கள் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. வாட் ஃபார்முலா இட் இஸ்? பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் யூ ஹவ் ஸ்டடிட் K Q1 Q2 by R. இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? இதில் Q1 Q2 வித் த சைன் போடணும். Rன்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட். nth ஆர்பிட் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது. 2 சார்ஜ், 2 பேருக்கும் நடுவில் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ், தட் இஸ் எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் சேர்ந்து அந்த ஆட்டம் ஃபார்ம் பண்ணதில் ஆட்டமோட பொட்டன்ஷியல் எனர்ஜி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆட்டமில் இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று என்னது? நியூக்ளியஸ். இன்னொன்று யார்? எலக்ட்ரான். ஸோ 2 பேரும் சேர்ந்தது தான் என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஆட்டம்னு கூட சொல்லலாம். nth ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் இஸ் K ஃபஸ்ட்டு ப்ளஸ் ZT ஃபார் த நியூக்ளியஸ். எலக்ட்ரானுக்கு என்னது? -E. வாட் இஸ் த ரேடியஸ்? Rn. தட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் த அவுட்டர்மோஸ்ட் திங். ஸோ இப்போ வெரி ஈஸி, யூ கேன் ஃபைண்ட் த கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. Anyone is having doubt? கரெக்டா?
சரி, இப்போ உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுத்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை டிரைவ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட், பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட் வி காட். இப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து லெட்ஸ் ட்ரை டு ஃபைண்ட் வாட் we need to find the time period இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? கவனிங்க, வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஃபைண்ட் திஸ். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒரு எலக்ட்ரான் வந்து nth ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு. ஒரு எலக்ட்ரான் nth ஆர்பிட்டில் சுற்றி வருதுன்னா, now we are going to find ஒமேகா n, tn, fnலாம் கண்டுபிடிக்க போகிறோம் ஒரே இதில். நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தெரியும்? ஒரு பார்ட்டிக்கல் சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்துச்சுன்னா யூ கேன் சே Vn is equal to Rn into omega n. கரெக்டாக இல்லையா? இந்த ஈக்குவேஷன் எங்கேருந்து வருது? V is equal to R omega படிச்சிருக்கீங்களே, அங்கேருந்து we got this expression. Vn is equal to Rn into omega n. இப்போ Vn ஓட வேல்யூ என்னது? What is Vn ஓட வேல்யூ? Vn ஓட வேல்யூ தெரியும் உங்களுக்கு, Rn ஓட வேல்யூ தெரியும். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், யூ வில் கெட் த. ஸோ ஒமேகா n நான் கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறது? ஒமேகா n is equal to Vn by Rn. ஸோ Vn ஓட வேல்யூ என்னது? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒமேகாவோட என்ன, Rn ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர். நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். Vn நம்மக்கிட்ட இருக்குது, Rn சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபைனலி யூ ஹேவ் ஆன்சரஸ் நம்மளுக்கு இது மாதிரி ஒரு ஆன்சர் வரும். தட் இஸ் k, வெயிட் k e ஸ்கொயர் கவனிங்க, ரைட்ப்பா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ஆன்சர் வருது. k z e ஸ்கொயர் டிவைடட் பை h n Rn அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதுதான் என்னது? ஒமேகா n நம்மளுக்கு. ஓகே, கேன்றது என்னது? வாட் இஸ் k? 1/4 பை எப்சிலான் நாட். z தெரியும், e ஸ்கொயரு, h, n, Rn. Rnோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணணும் நீங்கள் இங்கே. Rnலாம் என்னது? நம்ம கண்டுபிடிச்சோம்ல, திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். இஃப் யூ ட்ரை டு சப்ஸ்டியூட் இயர் யூ வில் கெட் அன் ஆன்சர். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் ரஃப் எஸ்டிமேட்டடாக தான் போகிறோம். ஜஸ்ட்டு ஒமேகா n வந்து Vn by Rn தான் உங்களோட ஒமேகா n. ஓகே, ஓகே, இங்கே வந்து ஒரு 2πயும் போட்டுக்கோங்கப்பா. யூ நீட் டு மல்டிப்ளை இயர் பை 2π. இங்கே வந்து ஒரு 2π வரும், செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தையும் Vn by Rn பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஒன். இதில் Rnனையும் இஃப் யூ வாண்ட் டு சப்ஸ்டியூட் யூ கேன் சப்ஸ்டியூட் அண்ட் சி என்ன வருதுன்னு பாருங்கள். சரி, இது வந்து ஒமேகா n. இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஒமேகான்றது என்னது? ஒமேகா n இஸ் நத்திங் பட் 2π by tn. கரெக்டா? ஸோ இதிலிருந்து யூ கேன் ஃபைண்ட் n Rn. கரெக்டா? இந்த 2π கேன்சல் ஆகிடும். ஸோ யூ ஆர் லெஃப்ட் வித் வாட்? 1 by tn is equal to k z e ஸ்கொயர் டிவைடட் பை h into n Rn. கரெக்டாக இல்லையா? ஸோ திஸ் இஸ் த டைம் பீரியட். நல்லா கவனிங்க, இந்த ஈக்குவேஷன்லேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா tn is equal to what? நான் வந்து in terms of Rn எழுதியிருக்கேன், மறந்துடாதீங்க. I have written in terms of Rn. கரெக்டாக இல்லையா? Rnோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறதுனா யூ கேன் டூ தட். ஓகே, இங்கே கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். Rnோட வேல்யூ என்னது? 0.53 ஆம்ஸ்ட்ராங் இன்ட்டு 9 n ஸ்கொயர் பை z ஸ்கொயர். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன், ஏன்னா சிலருக்கு டவுட் இருக்கலாம். ஸோ கவனிங்க,
இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா let's try to substitute here. Tn ஓட வேல்யூ என்ன வரும்? K cross multiply பண்ணும்பா, I am writing Tn. அப்போ என்ன வரும்? H n Rn divided by KZE square. So Rn ஓட வேல்யூ என்னது? Rn ஓட வேல்யூ என்னது? 0.53 Armstrong into n square by Z. கரெக்டா இல்லையா? into n square by Z. ஸோ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியும்? Tn is equal to 0.53 Armstrong. அவன் ஜென்ரலாக கேட்டானா நீங்கள் இதை எழுதுங்க, சிம்பிள் தான். நம்மளுக்கு வந்து Rn Vn நம்பர் ரொம்ப முக்கியம். ஐ எம் டெல்லிங் வெரி டைரக்ட்லி, Rn Vn ரொம்ப முக்கியம். எப்பயாவது ஒமேகா n கேட்டானா ஜஸ்ட் Vn by Rn ஃப்ரம் த V is equal to R omega ஃபார்மில் அப்படி எழுதுங்க. அவன் ஏதாவது டீட்டெயிலாக கேட்டால் கூட நீங்கள் Rn சப்ஸ்டியூட் பண்ணி உள்ளே கொஞ்சம் கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ Vn-ஐயும் Rn-ஐயும் நீங்கள் ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் பாயிண்டிங்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருது? I can write K E square, இங்கே என்ன வரும்? n power 3 Z square வருதா? ஸோ டைம் பீரியட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n power 3 by Z square. இப்போ இதே வந்து ஃப்ரீக்வன்சி எப்படி எழுதலாம்? 1/Tன்றது என்னது? ஃப்ரீக்வன்சி தானே. சில புக்ஸில் வந்து நியூ என்னன்னு போடுவான், இது பேர் வந்து நியூ, சிம்பிள் இஸ் நியூ. K E square divided by H Z by n Rn வருதா? இப்போ if you want to Rn இங்கே இருக்குது, if you want to substitute that and see, Rn சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். Z divided by Rn ஓட வேல்யூ என்னது? 0.53 Armstrong n square by Z. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த R கொஞ்சம் ரீரைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேர்ம்ஸ் என்ன ஆகும்? Z square n power 3, கரெக்டாக இல்லையா? இப்போ டைம் பீரியட் எப்படி டிபெண்ட் பண்ணுது? டைம் பீரியட் வந்து n power 3 by Z square. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி எப்படி டிபெண்ட் ஆகுது? இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், கரெக்ட்? அதாவது டீயோட இன்வர்ஸ் தான் Fn. ஸோ அது வந்து Z square by n square வச்சு வேரி ஆகுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் மெமரைஸ் பண்ண வேண்டாம். எனி டைம் இஃப் யூ வாண்ட் நம்ம டிரைவ் பண்ணிக்கலாம். ரேராக தான் கேட்பான், அப்படி கேட்டால் கூட ரொம்ப ரேரு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை யூ ஷுட் நோ ஹவு டு டிரைவ் Tn and Fn. இப்போ ஒமேகா n நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஒமேகா n இஸ் திஸ் ஒன், கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் ஒமேகா n, ரைட். இப்போ அடுத்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது? கைனடிக் எனர்ஜி இஸ் தேர், அதை மட்டும் பார்த்துடலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் இன்னும் டீட்டெயில்டாக வந்து லேட்டர் ஆன் நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ எனர்ஜி வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் எப்படி வரும்? ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிட்டேன் நான். இப்போ நம்மளோட எய்ம் என்னென்னா டு ஃபைண்ட் கைனடிக் எனர்ஜி இன் nth orbit, potential energy of the atom, okay, kinetic energy of the electron, right, potential energy. அப்புறம் we are interested to find the total energy. பா En-ன்றது total energy. Total energy is always total mechanical energy. Total இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, kinetic energy plus potential energy you call it as what? Total mechanical energy. இதை நம்ம என்னென்னு எழுதலாம்? கைனடிக் எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட். இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு நீங்கள் மெக்கானிக்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் நத்திங் பட் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ இப்போ நம்ம KE என்ன குயிக்காக டிரைவ் பண்ணலாமா? எஸ், லெட்ஸ் ட்ரை டு டூ வெரி வெரி குவிக்லி.
நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்ப்பா. ஓகே, கேஇஎன் எப்படி கண்டுபிடிக்கிறது? half me vn ஸ்கொயர். கரெக்டா? vnோட ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். vn என்ன வந்துச்சு நம்மளுக்கு? z வெயிட் that is e square by 2h epsilon naught into z by n. கரெக்டா? இது வந்து vn. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் கைனடிக் எனர்ஜியில். வாட் யூ வில் ஹேவ்? என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைரெக்டாக ரிசல்ட்டை மட்டும் எழுதுகிறேன். m, அதாவது m e ஸ்கொயர் வெயிட் m e பவர் 4 m e power 4 8 epsilon naught h square. ஓகே, z square by n square அப்படின்னு வரும். z square by n square. அதாவது நான் vn எடுத்துகிட்டு போய் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணுறேன்ப்பா. ஐ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். எனி டவுட்? இது வந்து z square by n square. இப்போ இதை வந்து கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுத போகிறான். ஓகே, இதை கொஞ்சம் ரீரைட் பண்ணி எழுத போகிறான். என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பாருங்கள். One minute. கவனிங்க என்ன பண்ண போகிறேன்னு. இதில் டவுட் இல்லை, இது கரெக்டான எக்ஸ்பிரஷன் தான். வாட் எவர் வி டிட் இஸ் கரெக்ட். பட் இதை அடுத்து ஃபர்தராக நம்ம சில சேஞ்சஸ் பண்ண முடியும். என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனில் ரீரைட்டிங், we are going to rewriting this expression. கைனடிக் எனர்ஜியை எப்படி ரீரைட் பண்ணி எழுதுறதுன்னு பாருங்கள். m e power 4 8 epsilon naught h ஸ்கொயர் இருக்கா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மல்டிப்ளை பை hc டிவைடட் பை hc. c is the speed of light. ஏன் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, அப்படி ரீரைட் பண்ணி எழுதி வைக்கிறான். ஓகே, ஏன்றது இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை பை hc டிவைடட் பை hc பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகும்? திஸ் இஸ் z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் டேர்ம், இந்த டேர்முக்கு பேர் வந்து இட் இஸ் கால்ட் as இன்ட்ரெஸ்டிங் டேர்ம். இந்த மொத்தமாக இப்போ எழுதுனேன் இல்லையா, தட் இஸ் m e பவர் 4 8 epsilon naught h power 3 c. இதை மொத்தமாக யூ கால் இட் as ஒரு ஸ்பெசிஃபிக் பேர் இருக்குது. இட் இஸ் கால்ட் as what? இட் இஸ் கால்ட் as Rydberg கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டண்ட்டை மேபி இதை மெமரைஸ் பண்ணுங்க நான் சொல்லலை, ரொம்ப அதை போய் நோட்ட மாட்டான். பட் இதுமே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் கேபிட்டல் R. m e பவர் 4 டிவைடட் பை 8 epsilon naught h power 3 c. பட் மெமரைஸ் பண்ண வேண்டாம், அதோட வேல்யூ மட்டும் மெமரைஸ் பண்ணணும். இதோட ஆன்சர் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ரிட்பர்க்ஸ் கான்ஸ்டன்ட் இது பேர். இதோட அதாவது எம்இன்றது இங்கே மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், மறந்துட வேண்டாம். திஸ் இஸ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், ரைட். இதோட வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லா கான்ஸ்டன்ட்ஸையும் போட்டிங்கன்னா 1.09 into 10 to the power of 7 மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு வரும். இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை யூ நீட் டு மெமரைஸ். 1.09 into 10 power of 7 மீட்டர் இன்வர்ஸ். ஸோ ஃபைனலாக நம்மளோட ஃபார்முலா என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைனடிக் எனர்ஜி எக்ஸ்பிரஷன் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, இதுவே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக எழுத போகிறேன்னு. கைனடிக் எனர்ஜி ஐ கேன் சிம்பிளி ரைட் இட் as RHC z ஸ்கொயர் பை n ஸ்கொயர், இப்படி எழுத முடியும். வெரி ஈஸி, ரைட். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சர்க்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆர்ன்னு எழுதிடுவேன். RHC டிவைட் இன்டூ z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். எவ்வளோ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சிம்பிளாக தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், ஆர்ன்றது என்னது?
Rydberg constant. Rydberg constant ஓட யூனிட் என்னது? இப்போ Rydberg constant ஓட யூனிட் என்னது? -1. Hன்றது என்னது? Planck's constant. Cன்றது என்ன? Speed of light. இவங்க 3 பேரையும் மல்டிப்ளை பண்ணன்னு வைங்க. இப்போ இதுலேயும் தப்பு இல்லை. திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். RHC will be equal to 13.6 electron volt. That is unit. இப்போ நீங்கள் ஆருக்கு மீட்டர் இன்வர்ஸ், அதே மாதிரி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு யூனிட், சிக்கு ஒரு யூனிட் இருக்குது. இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க நீங்கள், யூனிட் ஆஃப் RHC is equal to என்னது? RHCயோட யூனிட் என்னது? ஜூல் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா இல்லையா? ஸோ RHC, what is 1 electron volt? 1.6 into 10⁻−19 ஜூல். கரெக்டாக இல்லையா? அந்த RHCயை மல்டிப்ளை பண்ணோம்ல, RHC, இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன யூனிட் வருதான்? ஜூலுன்னு வருதான். வித்தவுட் ப்ரூஃப் ஐ எம் சேயிங், யூ கேன் செக் தட். ஆருக்கு வந்து மீட்டர் இன்வர்ஸு, ஹெச்சுக்கு இருக்குது, சிக்கு 3 into 10⁸ மீட்டர்ஸ் per செகண்ட். அதோட எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஜூலோட யூனிட் வரும். பாருங்கள். ஸோ RHCயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 13.6. இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் RHC இருக்க இடத்துல என்ன போடலாம்? என்ன போடலாம்? 13.6 எலக்ட்ரான் வோல்ட் Z²/n². வெரி ஈஸி, ரைட்? நம்மளோட கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலாவை எவ்வளோ சிம்பிளாக எழுதிட்டோம் பாருங்கள். 13.6 eV Z²/n². இந்த ஃபார்முலாவை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். நான் எதெல்லாம் மெமரைஸ் பண்ண சொல்கிறேனோ மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ரிட்பர்க் கான்ஸ்டண்ட்டை மெமரைஸ் பண்ணணும், RHCயோட வேல்யூ மெமரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ஃபார்மை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், இதை டிரைவ் பண்ண ரிசல்ட்டு, ரைட்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வேண்டாம். யூ டோன்ட் வாண்ட் டு மெமரைஸ். ஃபைனல் ரிசல்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். சரி, இப்போ லாஸ்ட்டாக வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும்? கமான் குவிக். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்னது? 1/4πε0 kq1q2/r². ஆர் சைனோட போடணும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு. நியூக்ளியஸுக்கும் எலக்ட்ரான், அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, தட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஆட்டம். கரெக்டா? ZE² டிவைடட் பை RN. இப்போ RNோட வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும், கரெக்டாக? அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா UN is equal to -m, wait, me⁴ divided by 4ε0² h², you will have n² into Z². இப்படி வரும்பா. நான் RNோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம முன்னாடி கொண்டு வந்தோம்ல, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து நான் ரிட்பர்க் கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வர முடியும். நான் ஐ வில் ரைட் த டைரக்ட் ரிசல்ட். ஐ எம் நாட் கோயிங் டு டிரைவ். டைரெக்டாக இந்த ரிசல்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் ரீஅரேஞ்ச், சப்ஸ்டியூட், மல்டிப்ளை, டிவைட் இதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலி யூ கேன் ஷோ தட் 2 times RHC is equal into Z²/n². இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்? RHCன்றது என்னது? வாட் இஸ் RHC? RHCன்றது என்னதுப்பா? 13.6 எலக்ட்ரான் வோல்ட் Z²/n². இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மேபி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஐ திங்க் இதை ஞாபகம் வச்சிட்டாலும் ஓகே தான், இதை ஞாபகம் வச்சிட்டாலும் ஓகே தான். RHCயோட வேல்யூ 13.6 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ திஸ் இஸ் UN அண்ட் திஸ் இஸ் KN. கரெக்டாக இல்லையா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன்ல, உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன க்ளூ. இந்த 13.6 எலக்ட்ரான் வோல்ட் Z²/n², இந்த டேர்மை நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்க. எங்கே பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கே பார்த்துருக்கீங்க? இட் இஸ் நத்திங் பட் வாட்? கைனடிக் எனர்ஜிப்பா. 13.6 எலக்ட்ரான் வோல்ட் Z²/n² இஸ் நத்திங் பட் வாட்? கைனடிக் எனர்ஜி தானே. அப்போது நம்ம கண்டுபிடிச்சது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு.
u1 is equal to minus of KEN. இது கரெக்டாக இல்லையா? இப்போ கைனடிக் எனர்ஜி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, உங்களுக்கு கைனடிக் எனர்ஜி கொடுத்துட்றேன், உடனே பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறேன். நீங்கள் கேல்குலேஷனே போட வேண்டாம், ஜஸ்ட் -2 மல்டிப்ளை பண்ணால் அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ மச் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா இது. கரெக்டாக இல்லையா? எஸ், திஸ் இஸ் த திங் யூ நீட் டு நோட் ஹியர். இது என்னது? நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், இதை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் பாக்ஸ் போட்டால் இது ரெண்டுத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். ஓகே, யூ நீட் டு மெமரைஸ் தீஸ் டூ. சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னது? டோட்டல் எனர்ஜி தானே. எப்படி டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் எனர்ஜி En is equal to கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி KEN, நம்மளுக்கு டவுட் இல்லை. இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சோம். மைனஸ் ஆஃப் வாட்? 2 KEN. கரெக்டாக இல்லையா? UN இருக்க இடத்துல மைனஸ் ஆஃப் எழுதலாம்ல. ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன ஆன்சர் வருது? கைனடிக் எனர்ஜி, தட் இஸ் டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் KEN. பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ்லாம் வருதுன்னு. இது வந்து டெஃபினேஷன்ப்பா. இந்த டெஃபினேஷனில் UN நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது? கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. இப்போ நான் உங்ககிட்ட கைனடிக் எனர்ஜி இந்த nth ஆர்பிட் கொடுத்துட்றேன்ப்பா, நல்லா கவனிங்க. கைனடிக் எனர்ஜி nth ஆர்பிட் கொடுத்துட்றேன். இதிலேருந்து என்னென்னா, யூ கேன் ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. எப்படி கண்டுபிடிப்பீங்க? பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ கேன் ஃபைண்ட் ஜஸ்ட் பை மல்டிப்ளைங் -2. கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி இந்த KEN கொடுத்தா how you will find the total energy? minus of KEN. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லையா? கைனடிக் எனர்ஜி தெரிஞ்சாலே போதும், உங்களால் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இப்போ டோட்டல் எனர்ஜியும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இந்த கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் டிரைவ் பண்ணும். என்ன டிரைவ் பண்ணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். En is equal to கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் என்னது? RHC Z²/n². இப்படி தானே கண்டுபிடிச்சோம். RHC Z²/n². ஏன் அந்த ஆர் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் ஏன் தேவைப்படுதா தெரியுதா உங்களுக்கு? ஏன் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் தேவைப்படுதுன்னு? ஸோ இப்போ En இருக்க இடத்துல யூ கேன் ரைட் இட் அஸ் வாட்? ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் RHCயோட வேல்யூ என்னது? 13.6 எலக்ட்ரான் வோல்ட் இன்ட்டு Z². அவ்வளோதான், as simple as that. புரியுதா? வெரி குட். ஸோ இதுதான் நம்மளோட ஹைட்ரஜன் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த nth ஆர்பிட். புரியுதா? இங்கே உங்களுக்கு தெரியுதா? 13.6 எலக்ட்ரான் வோல்ட். இங்கே Z² இருக்குது, இங்கே n² இருக்குது. Z² ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, n² ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. ஜெட்டும் பாசிட்டிவ், என்னும் பாசிட்டிவ். கரெக்டாக இல்லையா? ஜெட்டும் பாசிட்டிவ், என்னும் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டேர்ம். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கா? இதுலேருந்து என்ன தெரியுது? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். ஃபைனலாக எனர்ஜி என்ன கிடைக்குது? நெகட்டிவா பாசிட்டிவா? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட் இஸ் நெகட்டிவ். கரெக்டா இல்லையா? which shows electron is bounded to nucleus and the atom is stable. கரெக்டா இல்லையா? இங்கே எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் என்னது? நெகட்டிவ் தானே. அப்போ இந்த எலக்ட்ரான் இஸ் பவுண்டட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து நெகட்டிவாக இருக்கோ அது வந்து பவுண்டட், தட் இஸ் விச் இஸ் ஸ்டேபிள். பவுண்டட்னா நியூக்ளியஸை விட்டு எலக்ட்ரான் எங்கேயும் போகலன்னு அர்த்தம். அந்த வேர்டுக்கான அர்த்தம் பவுண்டட்னா என்னது? பவுண்டட்னா என்ன அர்த்தம்னா அந்த எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை விட்டு எங்கேயும் போகல, அந்த ஆட்டம்குள்ளேயே இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? பவுண்டட். ஓகே ரைட் பா. ஸோ இப்போ நம்ம எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் டிரைவ் பண்ணோம்.
இதுக்கான ப்ராப்ளம்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து லைவ் வந்து இன்றைக்கி ஈவினிங் இருக்க நான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஐ வில் ட்ரை டு கம் லைவ் ஆர் இன் another டே. ஓகே ரைட்ப்பா. ஸோ ஸ்டே டியூன். நான் டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் குரூப்பை. ஐ வில் இனிஷியேட் தேர் லைக் வாட் அபவுட் த லைவ். ஓகே, இதோட நோட்ஸ் வந்து ஐ வில் போஸ்ட் இந்த நம்மளோட டெலகிராம் சேனல். ஓகே ரைட்ப்பா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஐ எம் ஹியர். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். எனி டவுட்ஸ்? பா லைவில் இருக்கவங்களாம் ஒரு ஹாய் போடுங்க பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம லைவை. டியூவல் நேச்சர் நம்ம முடிச்சிட்டோம். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் 11th முக்கால்வாசி டாபிக் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ யூ கேன் ஷேர். ப்ளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தட் நிறைய பேர் ப்ராப்ளமாக இருக்குது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேப்பா, ரைட். வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நோ டவுட்டாக ஒருத்தர் லைவில் இருக்கீங்க, பட் யூ ஆர் நாட் ஆஸ்கிங் எனி திங். ஓகேப்பா, பாய்.